தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். விரைவில் தொடங்கப்பட உள்ள தூய்மை மிஷன் குறித்து முதலமைச்சர் பேசியிருக்கிறார். அது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், முழுமையான விவரங்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விரைவில் தூய்மை மிஷன் என்கிற திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த திட்டம் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் வலைப்பக்கத்துல ஒரு பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். ஒரு நகரின் தூய்மை என்பதில் அரசுக்கு தூய்மை பணியாளருக்கும் எவ்வளவு பொறுப்பு இருக்கிறதோ அதே அளவுக்கான பொறுப்பு என்பது பொதுமக்களுக்கும் உள்ளது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே யாரோ சுத்தம் செய்கிறார், தரம் பிடிக்கிறார் என்று மானாவாரியாக குப்பையை பிளாஸ்டிக்கை வீசினால் அது மீண்டும் நம்மையே ஏதோ ஒரு வழியில வந்தடையும். எனவே வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக புறங்களை பெற வேண்டும் என்றால் குப்பைகளை தரம் பிரித்து அதுக்குரிய இடத்தில் போடும் குறைந்தபட்ச பண்பு என்பது வேண்டும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில விரைவில் இந்த தூய்மை மிஷன் என்கிற இந்த திட்டம் அனைத்து துறைகளுடன் இணைந்து செயல்படுத்த இருக்கிறது. இந்த திட்டம் குறிப்பாக முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக மக்கும் குப்பை, மக்காத குப்பை என பிரித்து போடக்கூடிய வகையில இந்த குப்பை திடக்கழிவு மேலாண்மையில ஒரு புதிய திட்டமாக தூய்மை மிஷன் திட்டத்தை தமிழ்நாடு அரசு விரைவில் அமல்படுத்த இருக்கிறது, தொடங்க இருக்கிறது. அந்த வகையில இந்த குப்பைகளை பிரித்து வழங்கக்கூடிய விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில ஒரு காட்சி படம் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதை மேற்கோள் காட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.